இனிய காலை வணக்கம் நண்பர்களே. என் பேர் வெங்கடேசன். V10 CNC ட்ரைனிங் சென்டர், ஒசூர். நாம இன்னைக்கு பார்க்க போறது G70 G71 வச்சு இந்த டிராயிங்ல வந்துட்டு இருக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி பண்ண போறோங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, G71 கோடு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இதுலயே ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ரஃபிங் இருக்கு, ஃபினிஷிங் இருக்கு, எல்லாத்தையும் இதுலயே முடிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா டயாமீட்டர் 29.6 இருக்கு ஜீரோல. அடுத்து டயாமீட்டர் 39.6 ரேடியஸ் முடிகிற இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் 24 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேடியஸ் முடிகிற இடத்துல 19 கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 39.6. அப்புறம் மேல ரேடியஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, R5ன்னுட்டு. அந்த ரேடியஸ் முடிகிற இடத்துல 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து டேப்பர் இருக்கு. டேப்பர் 12 mm கொடுத்துருக்காங்க, 53.6 OD. புரியுது. X Z மட்டும்தான் இதுல ப்ரோக்ராம் பண்றோம். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தால் இதுக்கு ஒரே ஒரு டூல் போதும். அது PCLNR டூலு. CNMG இன்சர்ட் ஜென்ரல் டூல் தான். இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னுட்டு பார்க்க போறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பாடி ஆஃப் த ப்ரோக்ராம்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கலாம். எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமா தான் வரும். இதுல எது சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். ப்ரோக்ராம் நம்பர் O002 302. N1 tool first program, G40 tool compensation cancel, maximum spindle speed G50, S2000, cutting speed G96, S200, M3 clockwise spindle rotation. டூல் பொசிஷன் காம்போனன்ட் பக்கம் நிக்க வைக்கிறோம். X இதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய காம்போனன்ட்ங்கிறது, அது மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா சாலிட் பிளாக்கா தான் இருக்கும். இங்க இருந்து அப்படியே இது வரைக்கும் சாலிட் பிளாக்கா தான் இருக்கும். அதுக்கு நம்ம ரப்பிங் பண்ணி பினிஷிங் பண்ணோம். இது 53.6 இருக்கு. எப்படியும் 2 mm பிளஸ்ல தான் இருக்கும். ஒரு 55 வச்சுக்கலாம். G0 X55 Z2 2 mm நிக்க வைக்கலாம். கூலண்ட் ஆன் பண்ணிக்கலாம், M8. அடுத்து G71 G71ங்கிறது சைக்கிள். இதுல ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். G71 U depth of cut 1, U னா U depth of cut 1, W 0.01. என்ன இது சாரி ரிலீஃப் R1. அடுத்து G71 P னா ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். P10ல இருந்து Q10 20 அப்படின்னு போடலாம்.
P10ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிற ப்ரோக்ராம் தான் ஃபினிஷிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சொல்றதுக்காக. அப்புறம் வந்து டெப்த் ஆஃப் கட்டில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், ஃபினிஷிங் கட்டுக்கும் ரப்பிங் கட்டுக்கும் எவ்வளோ ஸ்டாக் வைக்கணுங்கிறத இது பண்ணுறோம். அது ஒரு 1 mm வைக்கலான்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டபிள்யூ ஜெட் டைம்ல வந்து எவ்வளோ ஸ்டாக் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். அது ஒரு 1 mm வைக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோக்ராமில் வந்துட்டு அடுத்து வந்து ஃபீட் ரேட் கொடுக்குறோம். F.1 ஃபீட் ரேட்டு. அடுத்து வந்து நம்ம ஃபினிஷிங் ப்ரோக்ராம் பண்ணணும். இங்க வந்து தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே பண்றோம். இது வரைக்கும் ஃபார்முலா ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபினிஷிங் ப்ரோக்ராம் பண்ணா போதும். அதுக்கு எல்லாமே ரப்பிங் அதே பண்ணிக்கும், ஃபினிஷிங் அதே பண்ணிக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ ஃபினிஷிங் ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னா N10 இங்க P10ங்கிறது தான் N10. N10ல இருந்து N20 வரைக்கும் அப்படின்னு அதை காட்டுறதுக்காக தான் P10 to Q20 கொடுத்துருக்கிறது. இதுல வந்து G1 G1 G42 42ங்கிறது வந்து காம்பன்சேஷன் எனேபிள். ஓடிக்கு வந்து G42, ஐடிக்கு வந்து G41. 42 Z பாயிண்ட் Z1 கொடுக்கலாம். நீங்க Z1 ஃபீட் ரேட் வந்து ஏற்கனவே 0.1 கொடுத்துருக்கோம். F0.1. அடுத்து வந்து Z0. இப்போ ப்ரோக்ராம்ல வந்து இப்போ டிராயிங்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். Z0க்கு வந்துட்டு 29.6 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே இறக்கி இங்க சாம்பர் அடிச்சுட்டு போன சாம்பர் எல்லாம் எதுவும் கொடுக்கணும் இதுல, பட் சாம்பர் 0.5 கொடுக்கணும். அப்போ 0.5னாக்க நமக்கு வந்து G55ல வந்துட்டு $29.6 இருக்கு. 28.28 கொடுக்கலாம். X28 Z1 இப்போ X29.6 பிளஸ் C0.5 கொடுத்துருக்கோம். இது எதுக்குனாக்கா 29.6 டிராயிங்ல இருக்குல்ல, 29.6 இதுக்கு கீழே இருந்து டூல் இப்படி வந்துட்டு மேலே ஏறி போகும்போது சாம்பர் அடிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் இதுல வந்து Z கொடுத்துருக்காங்க பாத்தியா, இங்க வந்து இந்த சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் இருந்து கொடுக்கல. அப்போ 39 தான் டோட்டல் ஹைட்டு. 39ல இந்த லென்த் நமக்கு வேணும்னா 24ல 34 போச்சுன்னா 10 mm. நம்ம வந்து 10 mm கொடுத்து அதுக்கப்புறம் G03 கொடுத்து ரேடியஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இங்க கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு லென்த்னு பார்த்தா போதும். அப்போ 34 மைனஸ் 19 கொடுத்தோம்னா 15 mm வருது. இந்த லென்த் வந்து 15 mm, டயாமீட்டர் வந்து 39.6. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் அதுக்கு பண்ணிடலாம். Z minus
15. ரேடியஸ் எவ்வளோ R5. R5 கொடுத்துட்டு போனா 15 போயிட்டு R5 ரேடியஸ் அடிச்சுட்டு போயிடும். அடுத்து என்னன்னு டிராயிங்ல பார்க்கலாம். இப்போ இங்க வந்துச்சு டூல், இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இங்க இருந்து இந்த இடத்துக்கு ரேடியஸ் அடிச்சுட்டு போகணும். அப்போ இதனோட லென்த் என்னன்னு பார்க்கணும். 14 இருக்கு. 14 வந்து 34ல 14 போச்சுன்னா இன்னும் 20 இருக்கு. 20 mm லென்த்துக்கு இது வரணும். இப்போ வந்து இதுக்கு வந்து G03 போடணும். G03 ரேடியஸ் வந்து போடணும் இல்லையா. இது வந்து லென்த் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது கோஆர்டினேஷன் டைரக்டா கொடுக்கணும். அப்போ G03 எக்ஸ் எவ்வளோ பார்க்கணும். இந்த பாயிண்ட் எக்ஸ் இது வந்து 49.6 இருக்கு. 49.6. Z எவ்வளோன்னு பார்க்கணும். Z -20 இருக்கு. ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லணும். ரேடியஸ் 5. பாருங்க கரெக்டா இருக்கான்னுட்டு. 34ல 14 போச்சுன்னா 20 இந்த பாயிண்ட்டுக்கு. டயமீட்டர் 49.6. ரேடியஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க R5. இது வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து டேப்பர் கொடுத்துருக்காங்க 53.6க்கு. டயாமீட்டர் வந்து 53.6. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 22 mm இந்த பாயிண்ட் வரணும். Zல 22, Xல வந்து 53.6. அதையும் கொடுத்துடலாம். G1 X 53.6 Z -22 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து 22.6 ஆச்சு. அதுக்காக 2ல வந்து ஜஸ்ட் மேலே தூக்கி வெளியில கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். மேலே வந்து எவ்வளோ 53.6 இருக்கு. ஏற்கனவே ரா மெட்டீரியல் 55 இருந்தது, அதை பார்த்தோம். இப்போ வந்து ரா மெட்டீரியல் ஒரு 55 தூக்கி வெளியில எடுத்துடலாம். 2ல X 55 மேல போயிடுச்சு 2ல. இப்போ G0 G43 G40 டூ கம்பன்சேஷன்ஸ் கேன்சல்டு. அப்புறம் Z2னா வெளியில வந்துடும் 2ல. M8 M9 டூல் போலண்ட் ஆப். அடுத்து X50 Z50 கொடுத்தோம்னா அது பொசிஷன்ல 2ல காம்போனன்ட் விட்டு 50 mm டிஸ்டன்ஸ்ல வெளியில போய் நிற்கும். M05 அடுத்து M30. அவ்வளவுதான் நண்பர்கள். இந்த ப்ரோக்ராம் இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து டிராயிங் பிரகாரம் ப்ரோக்ராமும் பண்ணியாச்சு. இதை செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பண்ண ப்ரோக்ராம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம தப்பா இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இங்க ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிருக்கு. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு நம்ம இங்க பார்க்கணும். இங்க G03 கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இது வந்து எடுத்துக்கல, சரியான முறையில எடுக்கல. அப்போ இது கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ வந்து இதை வந்து தூக்கிடலாம்.
சரி. சரி. டிராயிங்ல எவ்வளவு எக்ஸ் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 49.6 கொடுத்துருக்காங்க. 49.6. ஓகேவா? இப்ப சரியா வந்துருச்சா? இங்க ஜி கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது இது பண்ணிக்கலாம். சரி, இங்க வந்து டேப்பர் இருக்கு. இங்க Z கொடுக்கணும். Z எவ்வளோ? -20. Z -20 கொடுத்துட்டோம். சரியா? இப்போ வந்து இதுல தெரியுது அவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னுட்டு. ஒரு சேம்பரு, ரேடியஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ரேடியஸ், அதுக்கப்புறம் டேப்பரு வந்திருக்கு. இங்க வந்து N20 கொடுக்காம விட்டோம். N20 ஏன் கொடுக்காம விட்டோம்? N20 கொடுத்த உடனே நமக்கு எல்லா ரஃபிங் ப்ரோக்ராம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ரஃபிங் ப்ரோக்ராம் வந்துடுச்சு. அடுத்து ஃபினிஷிங் ப்ரோக்ராம் தான் வந்துடுது. அடுத்து ஃபினிஷிங் ப்ரோக்ராம் எப்படி பண்றது? G70 வந்து ஃபினிஷிங் ப்ரோக்ராம். G70 P10 Q20. இப்போ வந்துருச்சுங்களா? சேம்பர் வந்துட்டு கீழே ஒரு பாஸ் வந்திருப்பாரு, அதான் ஃபினிஷிங் பாஸ். ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுது. நண்பர்களே, இதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு டைம் 2 டைம் வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.